ஸ்கயாட்டிகா பெயின் அதுக்குண்டான ப்ராக்டிசஸை நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ இன்னொரு ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ காலை மடிச்சுட்டு உங்கள்கிட்ட முட்டி இழுக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பார்த்தோம். ஸோ அதை வந்து லையிங் டவுனில் பண்ண முடியாதவங்க வால் சப்போர்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் செவருக்கிட்ட மேட்டை போட்டுக்கோங்க. தரையில் கூட உட்கார முடியாதவங்க கட்டில் செவரோரமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே கூட இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். உங்கள் ஹிப்பை எவ்வளோக்கு எவ்வளோ செவத்துக்கிட்ட வைக்க முடியுமோ அந்த மாதிரி படுத்துக்க போகிறீங்க. லையிங் டவுன் ஃப்ளாட் ஆன் த பேக். ஸோ இதில் வந்து 2 காலையும் மேலே ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்டிங் பொசிஷனே வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஸ்கயாட்டிக்காக்கு மாத்திரம் இல்லை, ஈவன் வேரிகோஸ் வெயினுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாஸ்டர். இதில் வந்து நல்ல டோஸ் அவுட், டோஸ் டுவர்ட்ஸ் யூ. இன்ஹேலில் நல்ல டோஸை வெளிப்பக்கமாக தள்ள போகிறீங்க. எக்ஸேல், டோஸ் டுவர்ட்ஸ் யூ. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணலாம். ஸோ ஹோல் டே நின்றுட்டு கால் வலின்னு சொல்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி காலை இப்படி வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்கயாட்டிக்காக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு காலை மடித்து முட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பெண்ட் லெக், இந்த ஃபிகர் ஆஃப் 4 மாதிரி ஒரு காலை மடித்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மேலே இருக்கிற காலை எக்ஸேல் பண்ணிவிட்டு பாதத்தை நல்லா செவத்தில் பதிய வச்சுக்கோங்க. ஸ்லைட் பண்ணிவிட்டு கீழே வரணும். உங்களால் எவ்வளோ தூரம் கீழே இறக்க முடியுமோ அத்தனை தூரம் நீங்கள் காலை கீழே இறக்கிட்டே வரலாம். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண இந்த ஆப்போசிட் சைடு க்ளூட்டில் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதோ, எங்கே காலை மேக்ஸிமம் ப்ரெஷரோடு அழுத்த முடிகிறதோ செவத்தில், அங்கே ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க. நல்ல நார்மல் ப்ரீதிங் இன் அண்ட் ப்ரீதிங் அவுட் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பி லெக்கை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிடணும். செகண்ட் டைம் நல்லா ஸ்லைட் டவுன் பண்ணுங்கள். காலை மடிச்சுட்டு மெதுவாக இறக்கணும். ஸோ எங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு கால் கீழே வருதோ அந்த இடத்துல வச்சு நல்லா செவத்தில் அழுத்திக்கங்க. க்ளூட்ஸில் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ இந்த க்ளூட் ஸ்ட்ரெச் வரச்சே உங்களுக்கு அந்த ஸ்கயாட்டிகா பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 2 சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே ஏசிமெட்ரிக்கல் பாஸ்டர். ஸோ இன்னொரு சைட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கயாட்டிக்காக்கு அடுத்த ப்ராக்டிஸ் பார்க்க போகலாம். நம்ம காமனாக ஸ்கயாட்டிகா பெயின் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே கபோதாசனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பீஜியன் போஸ் கபோதாசனாங்கிறது வந்து ஆக்சுவலி அது ஒரு இன்டென்ஸ் போஸ். ஜென்ரலாக ப்ராக்டிஸ் இல்லாதவங்களோ இல்லைன்னா சிவியர் ஸ்கயாட்டிகா பெயின் இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியுமாங்கிறதே டவுட்டு. ஸோ அதோட ஒரு வேரியேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை எந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ப்ராப்போட பண்ணுறச்சே உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெஞ்சு, கட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நல்ல கிட்ட வந்துடணும், ஃப்ரண்ட்டில் வந்துடணும். இப்போ நார்மலாக நம்ம சம்மண கால் போடுற மாதிரி ஒரு காலை எடுத்து நல்லா மேலே வைக்க போகிறீங்க. காலை மடித்து அதில் வச்சுக்கணும். ஸோ உங்களால் எவ்வளோ கிட்ட போக முடியுமோ நல்ல பெஞ்சு கிட்ட போயிடுங்க. ஸோ இன்னும் நல்லா முன்னாடி தள்ளிக்கலாம், உட்கார்ற மாதிரி. ஸோ அதில் சீட்டு உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்டாக இருந்தோ அந்த அளவுக்கு போயிட்டு பின்காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஆன் த டோஸ் ஆஃப் யுவர் பேக் ஃபுட். ஸோ கையை சப்போர்ட் தரையில் பெஞ்சில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதுகை நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டடாக உட்கார்றச்சு இது ஒரு கபோதாசனாவோட வேரியேஷன். ஸோ இது பண்ணுறச்சே உங்களுக்கு நல்லா அந்த ஸ்கயாட்டிக் பெயினுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம சைடு மாற்றி இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். மெதுவாக வெளில வந்துடலாம். டேக் யுவர் லெக் அவுட். பின்காலை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி இருக்கிற காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் செய்யலாம். காலை மடிச்சுட்டு சம்மண கால் போடுற மாதிரி நல்லா உள்ளே போயிடுங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு சைடு சீட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ அப்போ பேலன்ஸ் இல்லைங்கிற பயமெல்லாம் இருக்காது. சப்போர்ட்டடாக இருக்கிறச்சே உங்களுக்கு நல்லா நீங்கள் ஸ்ட்ரெச்சும் ஃபீல் பண்ணுவீங்க. தைரியமாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இந்த போஸில். நல்லா இன்ஹேல், எக்ஸேல். ஸோ இந்த கையுமே ரெஸ்ட் ஆகலை அப்படிங்கிறவங்க கைக்கு பிளாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் இந்த போஸ்டரில் ஸ்டே பண்ணிவிட்டு, சில பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்டடாக யூஸ் பண்ணுறச்சே கூட உடம்பு ஒரு சைடு டில்ட் ஆகும். ஸோ கான்ஷியஸாக நீங்கள் வந்து உங்கள் ஹிப்பை அலைன்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உடம்பை ஸ்ட்ரெயிட்டாக திருப்பிக்கணும். நல்லா பேக் ஆர்ச் பண்ண பாருங்கள். ரிலாக்ஸ், லெக்கை வெளில எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலை முன்னாடி வச்சுட்டு
யாருக்கு செய்ய முடியறதோ அவங்க இதுலேயே இன்னொரு இம்ப்ரோவைசேஷனை நல்ல ஃபார்வர்ட் பெண்டிங்கும் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கபோதாசனாவோட ஃபார்வர்ட் பெண்டிங் வேரியேஷன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தா போலேயே காலை ஃப்ரண்ட்டில் நல்லா சமணம் போடுற மாதிரி ஒரு கால் எடுத்து மேலே வச்சுருங்க. உடம்பு ஃபுல்லாக உள்ளே கிட்ட தள்ளிக்க போகிறோம். பேக் லெக்கை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கைகளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ இந்த பேக் வந்து ஸ்லைட் ஆர்ச், நேராக நிமிந்துக்கங்க. ஸோ இந்த பொசிஷனில் இன்ஹேல், நல்ல எக்ஸேல், வெளிமூச்சை விட்டுட்டு கையை நல்லா தரையிலேயே ஸ்லைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். யாருக்கு ஃபுல்லாக குனிய முடியுமோ அவங்க ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இல்லை பாதி தான் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த இடத்துல நிற்க முடியுமோ அந்த இடத்துல நின்றுட்டு கழுத்தை மாத்திரம் குனிங்க, சின் டவுன். ஸோ ஃபுல்லாக சின் டுவர்ட்ஸ் காலர் போன். ஸோ இந்த பொசிஷன்லையும் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் பெண்ட் முடியுமோ அத்தனை நல்லா இந்த பேக் க்ளூட் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ பெயின் ரிலீஃபும் கிடைக்கும். ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. தாடாசனாவோட லேட்ரல் வேரியேஷன். தாடாசனா பார்ஷ்வ பங்கி. இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப் ஃப்ரம் த சைட்ஸ், இன்டர்லாக்டு ஃபிங்கர்ஸ்.